எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். இயேசு எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் தான். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையை செய்யலை. எல்லாருக்கும் தேவன் நன்மையை செய்கிற தேவன் தான். எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஆண்டவருக்கு உண்டு தான், ஆண்டவருக்கு இருக்குது தான். ஆனால் சில முக்கியமான நபர்களுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யலைன்னா நன்மையை செய்யலை. சில முக்கியமான நபர்களுக்கு கூட நன்மை செய்யலை. சில முக்கியமான நபர்களுக்கு கூட தேவன் என்ன செய்யலைன்னா நன்மை செய்யலை. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் அப்படின்னு நம்ம பாடுறோம், உண்மைதான். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற விருப்பம் அவருக்கு இருக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாருக்கும் தேவன் என்ன செய்யலைன்னா அவர் நன்மையை செய்யலை. எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையை செய்யலை. அப்படி நன்மை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யாராக இருந்தால் எல்லாருக்கும் தேவன் நன்மையை செய்வார். இல்லை நன்மையை கர்த்தர் நமக்கு செய்யணும்னா நம்ம யாராக இருக்கணும், எந்த காரணத்தினால தேவன் நன்மையை செய்யாமல் போயிட்டாரு, யாருக்கு தேவன் நன்மை செய்யாமல் போயிட்டார், அந்த நன்மை செய்யாத போன நபர்களாக இன்றைக்கி நம்மளும் இருந்தோன்னா நமக்கும் தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நன்மையை செய்ய மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நன்மையை செய்ய மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படி இருந்தால் நமக்கு ஆண்டவர் நன்மையை செய்ய மாட்டார், எப்படி இருந்தால் தேவன் நமக்கு நன்மையை செய்ய மாட்டார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 27வது அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் நன்மை செய்யலை. ஒரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலர் பட்டத்திற்கு அழைத்த யூதாசுக்கு தேவன் என்ன செய்ய முடியலன்னா நன்மையை தேவன் செய்ய முடியல. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 4வது வசனமோ 5வது வசனமோ பார்க்குறோம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். அப்படின்னு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தானுக்கு. அப்போ கூடவே இருந்தார். 3.5 வருஷம் கூடவே இருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து, அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்து, அநேக பொறுப்புகளை அவனுக்கு கொடுத்த அந்த பெரிய யூதாசுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யலைன்னா நன்மையை செய்யலை. ஏன் நன்மையை செய்யலன்னு பிறகு சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஏதோ எல்லாருக்கும் நன்மை செய்வார்னா நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருவார் அப்படின்னு ஆண்டவரை பற்றி ஒரு தப்பான எண்ணம் கொண்டுடக்கூடாது. ஆண்டவரை பற்றி ஒரு தவறான எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், நமக்கு நன்மை செய்வார் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை, ஒரு தவறான கணிப்பை இன்றைக்கி நமக்குள்ள இருந்து நம்ம எடுத்துடணும். இதை பிசாசு ஆழமாக என்ன செய்கிறான், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே விதைக்குவோம். நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் உனக்கு நன்மை செஞ்சிருவார், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார், ஆண்டவன் பிரச்சனைகள்லாம் மாற்றுவார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு தவறான போதனையை பிசாசு என்ன செஞ்சிருவான்னா நமக்குள்ள ஆழமாக போதிக்க வச்சிருவான், ஆழமாக சிந்திக்க வச்சிருவான். ஆனால் அந்த காலை வேளையில் எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்யணுன்ற விருப்பம்
ஆண்டவருக்கு இருக்கிறது உண்மை 100%. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யலைன்னா நன்மையை செய்யலை. எல்லாருக்கும் நன்மை செஞ்ச விருப்பம் இருந்தாலும் எல்லாருக்கும் நன்மையை செய்யலை. முதல்ல பார்க்குறோம், யூதாசுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. ஒரு பெரிய அப்போஸ்தலருக்கு அழைக்கப்பட்டு அநேக பொறுப்புகளில் வைத்திருந்தவர். அநேக விஷயங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து 3.5 வருஷம் கூடவே வச்சிருந்த யூதாசுக்கு தேவன் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. 1 சாமுவேல் 31 யோனத்தானுக்கு தேவன் என்ன செய்யலைன்னா நன்மையை செய்யலை. 1 சாமுவேல் 31 யோனத்தானுக்கு தேவன் என்ன செய்யவில்லைன்னா நன்மையை ஆண்டவர் செய்யலை. யோனத்தானுக்கு தேவன் நன்மையை செய்யலை. யூதாசுக்கு கூடவே இருந்தார் யூதாசு, அவருக்கு தேவன் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. ஸோ யோனத்தான் ஒரு பெரிய தேவ மனுஷன்தான். இஸ்ரவேலுக்காக வைராகியம் பாராட்டினவர். இஸ்ரவேலுக்காக ஒரே ஒரு ஆளாக நின்று சத்துருவை மேற்கொண்டு ஜெயித்து ஜெயமெடுத்தவர். ஒரு ஆளாக தனிப்பட்ட விதமாகவே இருந்து ஒரு ஜெயமெடுத்த அந்த தேவ மனுஷனை கூட என்ன செய்ய முடியலன்னா 31 பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே பெற்றுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கத் தொடங்கி சவுலின் குமாரராகிய யோனத்தாயும் அபினதாவையும் மல்கிசூவையும் வெட்டி போட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அங்கே தேவன் சமூகத்தில் பார்க்குறோம், கர்த்தர் என்ன செய்யலை? அந்த யோனத்தானுக்கு தேவன் என்ன செய்யலைன்னா நன்மையை ஆண்டவர் செய்யலை. யோனத்தானுக்கு தேவன் நன்மையை செய்யலை. யோனத்தானுக்கு தேவன் நன்மையை செய்யலை. அப்போ இன்றைக்கி நன்மையை நமக்கு தேவன் செய்யணும்னு விரும்பினா கூட இன்றைக்கி என்ன செய்ய முடியலன்னா நன்மைகளை இன்றைக்கி ஆண்டவர் செய்ய முடியல. செய்யக்கூடாத எல்லைக்குள்ளே தான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம இருந்துடுறோம். நன்மையை செய்யக்கூடிய எல்லைக்குள்ளே நாம் இல்லாமல் போகிறதுனால தேவன் நமக்கு என்ன செய்ய முடியல? நன்மையை செய்ய முடியல. யோனத்தானை பற்றி ஒரு தீமையான காரியத்தை கூட என்ன செய்ய முடியாதுன்னா வேதத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட யோனத்தானுக்கும் தேவன் என்ன செய்யலை அப்படின்னா நன்மையை செய்யலை. யூதாஸ் காரியோத்து ஆண்டவரோடு கூட இருந்து இரவெல்லாம் ஆண்டவர் ஜெபித்து தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் ஒருவர். அப்படி தான் லூக்கா 6 சொல்கிறார். அவர் இரவெல்லாம் ஜெபித்து அவர் 12 பேரை என்ன செய்ய சீசர்களை வரவழைத்து 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு தான். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். இரவெல்லாம் ஜெபித்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேலேறி முழுவதும் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி தான் யூதாசை தெரிஞ்சுக்கிட்டார். யூதாசை அழைத்தார். அவர் அழைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி பல நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட யூதாஸுக்கு தேவன் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. யோனத்தான் ஒரு பெரிய மனுஷன். 1 சாமுவேல் 14 மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தவர், மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தவர். அவ்வளோ பெரிய வீரனுக்கு தேவன் என்ன செய்யலைன்னா, ஏன்னா மல்கிசூவையும் மற்ற பறவரையும் நமக்கு என்னென்னு எழுதப்படலை. ஆனால் யோனத்தானை பற்றி ஒரு நல்ல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா எழுதப்பட்டிருக்குது. நல்ல காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யலை? நன்மை செய்யலை. அப்போ தேவன சமூகத்தில் எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்யணுன்ற விருப்பம் இருந்தாலும் எல்லாருக்கும் தேவன் என்ன செய்யலை? நன்மையே செய்யலை. அப்போ எல்லாரும் நன்மை செய்யணுன்ற எண்ணத்தோடு இருந்துட்டு அந்த நன்மையை பெறுவதற்கு ஏற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு நன்மையை தேவன் செய்ய மாட்டார் என்பது வேதத்தின் அடிப்படையான உண்மை. அப்போ அந்த நன்மையை செய்வதற்கு எப்படிப்பட்ட நபர்களை நாம் இருக்கணுமோ அப்படிப்பட்ட நபர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடாதது என்ன? இந்த 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடாத 3 காரியங்களை இன்னைக்கு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 3 காரியங்கள், இந்த 2 பேருக்குள்ள இருந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யவே கூடாது? இருக்கவே கூடாது. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தருணம் என்று எதிர்பார்க்கிற தேவ ஜனங்கள் இந்த யூதாசுக்குள்ளே இருந்த ஒரு சுபாவம் நமக்குள்ள என்ன செஞ்சிடவே கூடாது? இருந்துடவே கூடாது. அப்போ அந்த யூதாசுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்ன சொன்னாலும் யூதாஸ் என்ன செய்ய மாட்டார்னா கேட்க மாட்டார். என்ன சொன்னாலும் யூதாஸ் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார்.
அவள் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு நபராக நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நமக்கு தேவன் நன்மையை செய்ய மாட்டார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இந்த யூதாசோடு கூட ஆண்டவர் பேசுகிற சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அநேக முறை ஆண்டவர் அந்த யூதாசோடு என்ன செய்கிறார், பேசுகிறத நேரடியாகவும் பேசுகிறார், மறைமுகமாகவும் என்ன செய்கிறார், பேசுகிறத நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. 8வது வசனம் 9வது வசனத்தை பாருங்க. பேதுரு அவனை நோக்கி என்றான் சீமோன் பேதுரு, ஆண்டவரே 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்தபடியால் நீங்கள் எல்லாரும் என்ன இல்லை, சுத்தமாக இல்லை, நான் ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாரும் தகுதியாக இல்லை, நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாரும் எலிஜிபிளாக இல்லை அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்கிறார், மறைமுகமாக சொல்கிறார். உங்களில் ஒருவன் என்ன செய்வான், நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல, தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார் இல்லையா. பிறகு பக்கத்தில் நான் 19 நீங்கள் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா 19 அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது நடக்கும்போது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு முன்னமே சொல்லுகிறேன், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவனை என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். சொல்லுகிறேன் என்றார். சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, முதல்ல எப்படி சொன்னாருன்னா மறைமுகமாக சொன்னார், அவர் மட்டும் நினச்சி ஒரு விஷயத்தை பேசுகிறார். ஆனால் இப்போ வெளிப்படையாகவே என்ன செய்கிறார், பேசுகிறார், வெளிப்படையாகவே பேசுகிறார். உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்வான், காட்டி கொடுப்பான் என்று முதல்ல என்ன செய்யார், முதல்ல தனக்குள்ளே நினைச்சார், என்ன செய்கிறார், உங்களை எல்லாரும் சுத்தம் உள்ளவர் அல்லன்னு பேசினார். எல்லாரும் நீங்கள் சுத்தம் உள்ளவர் அல்ல, முதல்ல என்ன செய்யார், அவருடைய மனசுக்குள்ள நினைச்சுன்னு ஒரு விஷயத்தை வெளியில் பேசுகிறார். மேக்சிமம் அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத, அவங்க யாரை பேசுகிறாங்க அப்படின்றது யாருக்கு தெரியும்னா, யாரை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். இவங்க நம்மளை தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, இவங்களை நம்மளை தான் சொல்கிறாங்க, இவங்களை நம்மளை தான் என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டுறாங்க, குத்தி பேசுகிறாங்க, இவங்க மறைமுகமாக நம்மளை தான் சாடியாக பேசுகிறாங்க அப்படின்றது யாருக்கு தெரியும், யார் கேட்குறாங்களோ யாரை பேசுகிறாங்களோ க்ளீனாக தெரியும், இவங்க நம்மளை தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ முதல்ல இயேசு தனக்குள்ளே நினைச்சுன்னு என்ன செய்கிறாரு, பொதுவாக பேசுகிறார். ஆனால் 2வது முறை வெளிப்படையாகவே பேசுகிறார். என்ன பேசுகிறார், உங்களில் ஒருவன் என்ன செய்வான், என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். வாசிக்க தொடர்ந்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் ஒருவன் 25வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவன், ஆண்டவரே யார் என்றால், எவனுக்கு கொடுப்பேனோ சொல்லி தோய்த்து கொடுத்தார். வாங்கின பின்பு புகுந்தான். இயேசு அவனை நோக்கி நேரடியாக அவனோடைய பேசுகிறார். நேரடியாக அவனோடைய பேசலாம். யார் கையில் கொடுக்கணும் அவன் தான் சொல்லிட்டு இப்போ அவங்க கையில் கொடுத்துட்டு நீ செய்கிறத சீக்கிரம் செய்ய நேரடியாக பேசுகிறார். ஒன்று மனசில் நினச்சி பேசுகிறாரு, அப்பையும் என்ன செய்யலை, அவன் ஒன்று மாற்றப்பட்ட மாதிரி தெரியல, மாற்றப்படலை. 2வது வெளிப்படையாகவே பேசுகிறாரு, அப்பவும் என்ன செய்யலை, அவன் தன்னை மாற்றிக்கிற மாதிரியே தெரியல.
மூணாவது நேரடியாக அவனுடைய பர்சனலாக அவனுடைய முகமுகமாக பேசுகிறாரு. அப்பயும் அவன் என்ன செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தன்னை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. எப்படி பேசினாலும் என்னை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிற ஒரு நபருக்கு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா நன்மையை செய்யவே முடியாது. ஒரு நாளும் தேவன் நன்மையை செய்ய மாட்டான். யாருக்குன்னா எப்படி பேசுனாலும் சரி, நீங்கள் மனசில் வச்சு பேசினாலும் நான் மாற்றிக்க மாட்டேன், வெளிப்படையாக பேசினாலும் நான் மாற்றிக்க மாட்டேன், நேரடியாக என்னோட முகமுகமாக நேரடியாக நீங்கள் பேசுனா கூட என்ன செய்ய மாட்டேன், நான் மாற்றிக்க மாட்டேன். நீங்கள் எப்படி பேசுனாலும் என்னை நான் மாற்றிக்க மாட்டேன்றதில் உறுதியாக உள்ள ஒரு நபருக்கு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா நன்மையை செய்யவே முடியாது. ஆனால் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் ஆசை இருக்குது. எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாரையும் மேன்மைப்படுத்தணும். நான் சிந்தின ரத்தம் ஒரு நாள் கூட என்ன போயிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது. நான் பரலோகத்தில் அந்த பூமிக்கு வந்தது வீணாக போயிடக்கூடாது. நான் பட்ட பாடு வீணாக போயிடக்கூடாது. நான் அனுபவித்த வேதனை வீணாக போயிடக்கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் என்பது தான் ஆண்டவருடைய ஆழமான நோக்கம், ஆழமான எண்ணம், ஆழமான சிந்தனை, ஆழமான ஆசை. அதுக்காக தான் பூமிக்கு வந்தார், அதுக்காக தான் சிலுவையில் தொங்குறார், அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார், அதுக்காக தான் காணப்படுறார். ஆனால் ஏனைக்கு அவ்வளோ காரியங்களை கத்தர ஆசைப்பட்டோம், விருப்பப்பட்டோம், ஏக்கப்பட்டோம், எதிர்பார்ப்போட பூமிக்கு வந்து கூட ஏனைக்கு நன்மையை செய்ய முடியல, நன்மையை நம்ம பெறலைன்னா இன்னைக்கு ஒருவேளை ஒரு மனசில் நினச்சின்னு பேசும்போது இதை நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், இதை சரிப்படுத்தி கொள்ளணும்னு எவ்வளோ பேர் அவங்க மனசில் நினச்சின்னு பேசுகிற போதே அதை சரி பண்ணுறவங்க எவ்வளோ பேர். சரி, மறைமுகம் தான் சரி, அது எனக்கு புரியல, அது யாரையோ சொல்கிறாங்க, 100கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, 200 மக்கள் மேலே இருக்கிறாங்க, எப்படி அவங்க யாரை சொன்ன நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சாதாரணமாக கண்டுக்காமல் விட்டுட்டா கூட இப்போ வெளிப்படையாக சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு வெளிப்படையாக என்ன செய்கிறார் சொல்கிறார். சரி, இப்போவும் என்ன செய்ய முடியல தெரியல, ஒருத்தர் 12 பேரும் பார்க்குறாங்க அப்படின்னு 3வது முறையாக துணிக்கை எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டு சொல்கிறாரு, இதை நான் யார் கையில் கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு நேரடியாக கொடுத்துட்டு சொல்லவும் சொல்கிறாரு. நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதை போய் சீக்கிரம் செய்யப்பா அப்படின்னு நேரடியாக சொல்கிறாரு. இப்படி நேரடியாக முகமுகமாக அவனோடு பேசும்போது கூட அவன் என்ன விரும்பலை, தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பலை. அப்போ தனக்குள்ள ஆண்டவர் எப்படி பேசினாலும், நேரடியாக பேசினாலும், மறைமுகமாக பேசினாலும், சுட்டி காட்டி பேசினாலும், என் தவறுகளை நான் மாற்றிக்கொள்வதற்கு, என் தவறுகளை சரிப்படுத்திக் கொள்வதற்கு நான் விருப்பம் இல்லை, அப்படியே நான் செஞ்சிக்க மாட்டேன், என்னை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நபருக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கொண்டும் ஒரு நாளும் தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா நன்மை செய்யவே முடியாது. இது முதல் காரியம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, மாற்றிக்கவே மாட்டேன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எவ்வளோ தவறு பண்ணியிருந்தாலும் தவறுகளை தேவன் சுட்டி காட்டும் போது ஓகே நான் மாற்றிக்கிறேன், என்னை சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்ற தன்னைத்தானே மாற்றிக்கொண்டே இருக்கிற, சரிப்படுத்தி கொண்டே வருகிற நபர்களுக்கு தேவன் என்ன செய்வார்னா நன்மையை செய்வார். ஆனால் ஒரு நாள் பேதர் மறுதளிச்சு போயிட்டாரு. மறுதளிச்சு போனாலும் கர்த்தர் மனம் கசந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த மன உணர்வோடு கூட அவர் தேவ சமுத்திரம் காணப்பட்ட போது கர்த்தர் என்ன செய்ய முடிந்தது, பேதருமை வீடு தூக்கி எடுக்க முடிஞ்சது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த காலை வேளையில் அப்படின்னா, ஒரு நாளும் தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை கேட்டுட்டு அமைதியாக அப்படியே போகிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. அப்படியே போகிற நபராக இருந்தால் ஒரு நாள் தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார். அது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அது எந்த மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அந்த நபருக்கு தேவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்னா நன்மையை செய்ய மாட்டார். தேவன் எனக்கு நன்மை செய்யணும்னா நம்ம கேட்கும் போது, பேசும்போது, நமக்கு உணர்த்தும் போது, நமக்கு சொல்லும்போது ஒன்று மனசில் நினைச்சன பேசலாம், அப்பயாவது புரிஞ்சுக்கணும். இல்லை நேரடியாக வெளிப்படையாக பேசும்போதாவது புரிஞ்சிக்கலாம், இல்லை நேரடியாக நம்மளோடு கூட பேசும்போதாவது புரிஞ்சிக்கலாம். ஆக மொத்தம் எப்படியாவது ஒரு விதத்தில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கர்த்தர் விரும்பும் போது அந்த மனமாற்றம் ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு நபருக்கு தேவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்னா நன்மையை செய்யவே மாட்டான். இது நம்பர் 1. நம்பர் 2, தவறான நபர்கள் என்று அறிந்தும் கூட அவர்களோடு கூட நான் சேர்ந்திருப்பேன் அப்படின்ற ஒரு நபருக்கு தேவன் என்ன செய்ய மாட்டான்னா கர்த்தர் ஒரு நாளும் நன்மை செய்யவே மாட்டான். 2வது யாருக்கு,
இவர் தப்பான நபர், இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லாத நபர், இவங்க தப்பான நபர்கள் அப்படின்னு நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிந்த போது கூட அவங்களோடு கூட சேர்ந்து அவங்களோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு காலம் என்ன செய்ய முடியாதுன்னா நன்மை செய்ய முடியாது. இதுதான் இதுதான் யோனத்தானுடைய மிகப்பெரிய தப்பு. என்ன தப்பு அப்படின்னா, வேற எந்த பாவமும் செய்யல, தன்னை விட்டு நம்ம தேவன் தன் தகப்பனாரை விட்டு விலகிவிட்டார் என்று தெரிஞ்ச போது கூட இப்போ அவர் யாரோட தான் இருக்கிறாருன்னா அந்த சவுலோடு தான் கூட இருக்கிறார். சவுலோடு தான் என்ன செய்கிறாரு இருக்கிறார். அவரே சொல்கிறாரு, அவரே 20ஆம் அதிகாரத்தில் யோனத்தானே சொல்கிற சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். யோனத்தானே தாவீதோடு பேசுகிற சம்பவத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் பார்க்க முடியும். 13வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறது போல 32 பாருங்க. இப்போ 31 ஈசாயின், இப்போ சவுல் பேசுகிறார். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரமானாலும் இப்போது அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனைய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன தப்பு செய்தான் அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட, இப்போ தன் தகப்பன் யார், சரியில்லாதவர் அப்படின்னு கிளியராக தெரியுது. இது வரைக்கும் தாவீது சொன்னதை யார் நம்பலை? யோனத்தான் நம்பலை. இல்லைப்பா, உங்கள் அப்பா என்னை கொல்ல பார்க்குறார், எங்கள் அப்பா ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார், எனக்கு தெரியாமல் செய்ய மாட்டார், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தான். ஓகே. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது என்ன செய்யுது, இல்லை சவுல் சரியானவர் இல்லை என்பதை கர்த்தர் கிளியராக என்ன செய்கிறாரு, யோனத்தானே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்துகிறார். யோனத்தானே புரிஞ்சிக்கிற அளவுக்கு, யோனத்தானே தெரிஞ்சிக்கிற அளவுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறார் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமா சாப்பிடாம எழுந்து போன வழி. ஆனால் அப்பா விட்டு என்ன செய்ய முடியலன்னா பிரிய முடியல. கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா 42, 43 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போ, கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் நடுநிற்க சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு எங்கே போகிறான் அப்படின்னா பட்டணத்துக்கு போகிறான் இல்லையா. அவன் புறப்பட்டு பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்துக்கு போய்விட்டான். தாவீது எங்கே போகிறாரு, தாவீது காட்டுக்கு போகிறாரு. யோனத்தான் எங்கே போகிறான், பட்டணத்துக்கு போகிறான். பட்டணத்தில் இருக்கிறது யாரு, தன் தகப்பனாகிய சவுல். சரியில்லாத ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவரை விட்டு விலகிறதுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை. தப்பான நபர்கள் என்று தெரிஞ்சும், ஒருவேளை அவங்க தப்பானவங்க அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சரியில்லாதவங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம் அவரோடு ஐக்கியமாக இருந்தாலோ, அவங்களோட ஒரு நல்ல ஃபார்மேட்டில் இருந்தாலோ, உறவுகளில் இருந்தாலோ கர்த்தர் என்ன செய்வார்னா ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஆனால் அவங்க தப்பானவங்க, அவங்க சரியில்லை, அவங்க செய்கிறது சரியில்லை, அவங்க செய்கிற செயல் சரியில்லை, இது தப்பான செயல் என்று ஆண்டவருக்கு அவர்கள் அறிவித்தும் கூட, ஜனங்களுக்கு தெரிவித்தும் கூட, அந்த யோனத்தானுக்கு அறிவித்தும் கூட யோனத்தான் என்ன செய்யவே இல்லை அப்படின்னா இவர் தப்பானவன் புரிஞ்சு போச்சு. ஆனால் தப்பானவர் விட்டு விலகிறதுக்கு என்ன செய்யலைன்னா ஒரு நாள் யோனத்தானுக்கு மனசே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஒருவேளை அவங்க சரியில்லை, அவங்க தப்பானவங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தப்பானவங்க அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகிறோம்.
எப்படிப்பட்டவங்களை விட்டு? தப்பான நபர்களை விட்டு இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம விலகிறோம். இவங்க சரியில்லை, இவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சப்போர்ட் பண்ணிடவே கூடாது, நம்ம ஒன்று என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு இவங்களோட சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு எவ்வளோ பேர் அப்படிப்பட்ட நபர்களோடு கூட விட்டு விலகிறதுக்கு, தப்பான நபர்கள் என்று தெரிஞ்சும் அந்த தப்பான நபர்களிருந்து விலகிறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு அன்னைக்கு விருப்பம் இருக்குது, இன்னைக்கு ஆசை இருக்குது. ஒருவேளை நல்ல நபராக இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கலாம், அவங்களோட சேரலாம், ஓகே பரவாயில்ல இல்லையா. ஆனால் ஒரு தப்பான நபர்னு தெரியுது, கிளியராக தெரியுது. ஆனால் தப்பான நபர்னு புரிஞ்சு இவர் செய்கிறது சரியில்லை, கர்த்தர் விலகிட்டார், இவர் பண்ணுறது பழக்கம் சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லை, இவனுடைய நடைமுறைகள் சரியில்லை, இவனுடைய எந்த காரியமும் சரியில்லை அப்படின்னு கிளியராக தெரியுது. யோனத்தானுக்கு வெட்ட வெளிச்சமா யார் செய்கிறது, தன் தகப்பன் செய்கிறது தவறு, இது செய்யக்கூடாது, இது சரியில்லாத செயல், இது தேவனுக்கு பிடிக்காத செயல், இல்லை தேவன் வெறுக்கிற செயல், இதை தேவன் புறக்கணிக்கிற செயல் என்று இன்னைக்கு யோனத்தானுக்கு கிளியராக தெரிஞ்சும் கூட அவர் என்ன செய்ய விரும்பலை, அந்த சவுலை விட்டு செய்ய விலக விரும்பலை. தப்பான நபர்களோட தெரிஞ்சும் நாம் அந்த நபரோடு கூட அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அதே உறவு, அதே ஐக்கியம், அதே காரியத்தோடு இருப்போம்னா நமக்கு தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா நன்மை செய்யவே முடியாது. முதல்ல சொன்ன நேரடி மனசில் வச்சுன்னு பேசலாம், இல்லை வெளிப்படையாக பேசலாம், இல்லை நேரடியாக பேசலாம். ஆக மொத்தம் பேசுறது எதுக்கு, நம்மளுக்குள் ஏதாவது ஒரு மாற்றத்தை என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும் தான். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் யூதாசோட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனசில் வச்சுன்னு பேசுகிறார். உங்களில் ஒருவன் என்ன இருக்கிறான், என்னை காட்டி கொடுக்கணும் இருப்பான் என்று அறிந்து நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ள அல்லது மறைமுகமாக பேசினார். ரெண்டாவது எப்படி பேசினார், சீசர்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக பேசினார். என்னென்னு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். மூணாவது நேரடியாக அந்த துணிக்கையை தொய்த்து அவங்க கையில் எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஏற்கனவே சொல்லிட்டாரு இதை நான் யார் கையில் கொடுக்குறோன்னா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் எடுத்து கொடுத்துட்டு சொல்றாரு, நீ செய்யறத சீக்கிரம் செய்ப்பா அப்படின்னு சொல்றான். மறைமுக மனசை நினைச்சு பேசி பார்த்தாரு, வெளிப்படையாக பேசி பார்த்தாரு, நேரடியாக பேசி பார்த்தார். ஆனால் என்ன செய்யலை, தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நாள் யூதாஸ் விரும்பலை. அப்படிப்பட்ட யூதாஸுக்கு தேவன் என்ன செய்ய விரும்பலை, நன்மையை செய்ய விரும்பலை. அப்போ கர்த்தர் நம்மளோட பேசுறது எதுக்கு, நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் பேசுகிறார். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னால் நிச்சயமாக நாம் யாராக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், நன்மைகளை நமக்கு செய்ய முடியும். கடைசி அந்த ஒரு நபரை நான் சொல்லி முடிக்கிறேன். மோசமான நபராக இருந்து கூட அந்த தேவனை உணர்த்தும் போது, சரிபடுத்திக் கொள்ள விரும்பும் போது அந்த பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு நபர் கிடைச்சே சொல்றேன். முதல்ல யூதாச சொன்ன, என்ன எவ்வளவு கர்த்தர் பேசினாலும் எனக்குள்ள என்ன செய்யவே மாட்டேன், மாற்றத்தை ஏற்படுத்திக்கவே மாட்டேன்ற நபருக்கு தேவன் நன்மை செய்ய முடியாது. ரெண்டாவது யோனத்தான சொன்னான், என்ன சொன்னோம், தப்பானவங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள விட நான் விலக மாட்டேன், நான் அவங்களோட தான் இருப்பேன், அவங்களோட தான் ஐக்கியமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நபருக்கு என்ன செய்ய முடியாது, கர்த்தர் ஒரு நாளும் நன்மை செய்ய முடியாது. 39 வெட்டி போட்டார். யாரை வெட்டி போட்டா, அந்த யோனத்தான் பேர் தான் முதல்ல எழுதுறார். சவுலையும் அவனுடைய குமாரரையும் கிட்டி நெருங்கினார்கள். சவுலின் 3 குமாரனாகிய யோனத்தானை அப்படின்னு எழுதுறார். யோனத்தான் யார், பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரனாகிய மற்ற 2 பேரையும் குறித்து இங்கே தான் எழுதப்படுது, பேரே இல்லையா. மற்ற 2 பேரும் எங்கே செய்து இங்கே தான் எழுதுறார். மல்கி சூவா அப்படின்னு சவுலுக்கு ஒரு பையன் இருக்கிறான். எப்போ தான் தெரியுது, அவன் சாகும்போது தான் தெரியுது. ஆனால் யோனத்தானை பற்றி ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ நன்மையை செய்தவர், எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சவர் அப்படின்னு ஏற்கனவே யோனத்தானை பற்றி எல்லாருக்குமே என்ன தெரியும். அப்படி எல்லாருக்கும் அநேக நன்மையை பெற்றுக் கொடுத்த யோனத்தானுக்கு இன்னைக்கு தேவன் அநேக தீமை வரப்போது, எதிரி அவனை வெட்டி போட போகிறான், சத்துருவு கையில் அவன் மடிய போகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யவே இல்லை, ஒரு நாள் அதை தடுக்கலை, அவனுக்கு வருகிற தீமையை தடுக்கலை. ஏன் ஆண்டவரை தடுக்கலை அப்படின்னு கேட்டால் 2 காரியம் சொல்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, தப்பானவனு தெரிஞ்சு கூட அவன் என்ன செய்ய விரும்பலை, அவங்களை விட்டு அவன் விலக விரும்பல அப்படின்னு வருவார். ரெண்டாவது, நல்லவன்னு தெரிஞ்சு கூட அவங்களோட என்ன செய்ய விரும்பல, ஐக்கியப்பட விரும்பல. பத்தி 2 காரியம் சொன்ன. ஒன்னு என்ன, தப்பானவன் தெரிஞ்சு, யார் தப்பானவன், சவுல் தப்பானவர், தேவனே விட்டு விலகிட்டாரு, அவர் சரியில்லை, அவர் பழக்க வழக்கம் சரியில்லை, அவர் எடுக்கிற முடிவு சரியில்லை, அவர் நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட அவர் பண்ணுறது சரியில்லைன்னு கிளியராக தெரியுது. ஆனாலும் அவர் விட்டு என்ன செய்ய முடியல, விளக்க முடியல. அழகா சொல்றாரு, யோனத்தான் எழுந்து பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படின்றார். அப்போ என்ன, 2வது யோனத்தானுடைய முதல் காரியம் என்ன,
கெட்டவன்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு விலகலை. இன்னைக்கு தப்பானவங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள விட்டு நம்ம விலகிட்டேன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நன்மையை செய்வார். ரெண்டாவது என்ன சொல்ல யோனத்தான்லேருந்து மூணாவது காரியம், யோனத்தான் கிட்ட ரெண்டாவது காரியம் என்ன? நல்லவர் தாவீதுன்னு தெரியுமா? 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு கொஞ்சம் பாருங்க, 16வது வசனத்தை பாருங்க. அப்போது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீது இடத்துக்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேலின் மேல ராஜாவாக இருப்பீர். அப்பொழுது நான் இப்ப என்ன ஆசை இருக்கு? இப்ப என்ன ஆசை இருக்கு? இப்ப நம்ம மாநில சொன்னா துணை பிரதமர் ஆகணும் ஆசை இருக்கு. யாருக்கு? யோனத்தானுக்கு. இப்போ என்ன சொல்கிறான்? நீ ராஜாவாக இருப்ப, நான் உனக்கு என்னவா இருப்பேன்? ரெண்டாவதாக இருப்பான்றான் இல்லையா? இப்போ துணை முதல்வர் துணை பிரதமர்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு என்ன ஆசை இருக்குது? தாவீது பிரதமராக இருப்பார், நான் என்னவா இருப்பேன்? நான் துணை பிரதமராக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசை இருக்க என்ன செய்யணும்? வாசிக்கலாம். இருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலுக்கும் தெரியும் என்றான். இருவரும் தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டுக்கு போயிட்டான். யாரோட சேர முடியல? யாரோட சேர முடியல? நல்லவன் தெரியுது. நீ யாரா இருக்க போற? ராஜாவா இருக்க போற. நீ சரியான நபர் தான், நீ தப்பான நபர் கிடையாது, நீ ஒரு சரியான நபர்னு தெரியுது. ஆனா சரியான நபர்னு தெரிஞ்சும் இப்ப அவரோட கூட என்ன செய்ய முடியல? ஐக்கியப்பட முடியல. யோனத்தான் என்ன செய்ய முடியல? ஒரு சரியான நபரோடு கூட ஐக்கியப்பட முடியல. தப்பானவன் தெரிஞ்சு விலகவும் முடியல, சரியானவன் தெரிஞ்சு அவனோட என்ன செய்ய முடியல? ஒரு நெருங்கின ஐக்கியத்துக்குள்ள வரவும் முடியல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சரியான நபரோடு கூட ஐக்கியப்படுவதற்கான விருப்பங்கள் இருக்கா? ஒரு விட தப்பான நபர் அப்படின்னு சொன்னா நம்ம ஐக்கியப்பட வேண்டியது இல்லை. நம்ம எல்லாரும் காமனாக தாக்குறோம், எல்லாரும் காமனாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது கர்த்தர் வெளிப்படுத்துறார், அவங்க பழக்கம் சரியில்லை, அது தப்பு, அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க பாவம் செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறான். அப்படி தெரியப்படுத்த என்ன செய்யணும்? அவங்களை விட்டு நம்ம விலக ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வா? நன்மையை தேவன் செய்வா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒருவர் நல்லவர்னு தெரியுது, ஒருவர் நல்லவர்னு தெரியுது, நிச்சயமா நீ ராஜாவா இருப்ப, உன் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு, இது எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், நீ நல்லவன் எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லாருக்குமே தெரியுது. அப்ப நீ எங்க இருக்கணும்? நல்லவனோடு இருக்க வேண்டியது தானே. 600 பேர் கூட இருக்கான்ல. இப்ப தாவீதோட யார் பேர் இருக்கிறான்? தாவீதோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்க இல்லையா? 30ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா தாவீதோட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்க இல்லையா? தாவீது கூட எவ்வளவு பேர்? 600 பேர் இருக்கிறாங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. தாவீதோ கேட்டான், அதற்கு அவன் அதை பின்தொடர், நீ பிடித்து என்றான். அப்பொழுது தாவீதும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்கல்ல. 600 பேருமே யார் தான்? உன்னை போல வீரர் தானே. யோனத்தான் யாரு? ஒரு யுத்த வீரன் தானே. 2 பேர் தனியா போயிட்டு யுத்தம் பண்ண முடியல. அப்ப தாவீது கொடுக்கிறவங்க எல்லாம் யாரு? யுத்த வீரர் தானே. உன்னோட கூட 600 பேர் அவங்களோட இருக்கிறாங்கல்ல, உன்னால எங்க இருக்க முடியல? 600 பேர் இருக்கிறான். 600 பேர் கூட நீ இருக்க, 600 இருக்க வேண்டியது தானே. ஆனா என்ன செய்ய முடியல அப்படின்னா, நல்ல நபர்கள் தெரியுது, ஆனா அந்த நல்ல நபரோடு கூட என்ன செய்ய முடியல? ஐக்கியமா இருக்க முடியல. அந்த ஐக்கியமா இருக்க விரும்பல. அப்படின்னா யோனத்தானுக்கு ஏன் கர்த்தர் நன்மையை செய்யல? ஒண்ணு தப்பானவனு தெரிஞ்சு விலகவும் மனசு இல்லை, நல்லவர்கள் தெரிஞ்சு சேரவும் மனசு இல்லை. ஆக மொத்தம் என்ன? இந்த 2ஆம் கட்ட ஆளு மாதிரி திரும்பி கிடக்கிறான். அங்கேயும் அங்கே ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. அதான் வெளிப்பட்ட ஆண்டவர் சொன்னா, ஒன்று அனல்ல இரு, இல்லை குளியல் இரு, 2 விதப்பதான் வாந்தி பண்ணி போடுவன்றான். சிவன சபைக்கு என்ன சொல்லிட்டு போறாரு? ஒன்று அனல்ல இரு, இல்லைன்னா குளிர்ல இரு, 2க்கும் வெதுவெதப்பா இருந்தேன் என்ன செஞ்சிருப்பேன்? வாந்தி பண்ணி போடுவேன்.
ஒன்று தாவீதோட இருக்கணும், இல்லை சவுலோட இருக்கணும். இவன் தாவீதோட இல்லை, சவுலோட இல்லை. என்ன ஆசை? கர்த்தரை ஆஸ்வதிக்கணும், கர்த்தர் நன்மையை செய்யணும். ஆனால் எதை விட மாட்டேன்? அதையும் விட மாட்டேன், எதையும் விட மாட்டேன். எதையும் விடலாம் ஒன்று நடக்காது. எது தவறோ அந்த தப்பனை மட்டும் வெளியே வந்தே ஆகணும். பிறகு என்ன? எது சரியோ அந்த சரியானவனோடு கூட சேர்ந்தே ஆகணும். இதை ரெண்டும் ஒரு நபர் செய்யாமல் போனதுனால தான் யோனத்தான் வெட்டுண்டு செத்தான். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்ய முடியல? நன்மையை செய்ய முடியல. ஒரே அடியில் 20 பேர் கீழே சாச்சுவேன். ஒரே அடியில் 20 பேர் கீழே சாட்சியமாக பெலிஸ்தருக்குள்ள செங்குத்தான் மலையில் ஏறி போய் ஒரே அடி அடித்தா அரையேற நிலத்துக்கு 20 பேரை கீழே தள்ளணுமே. அவ்வளோ பெரிய ஒரு வீரன், அவ்வளோ பெரிய பெலிஸ்தர் மாடி வெட்டுண்டு சாகுறான். கர்த்தர் என்ன செய்யல? அவனுக்கு நன்மையை செய்யலை. ஏன் ஆண்டவன் கேட்டால் 2 சொல்லுவார். ஒன்று, அவன் தப்பான விட்டு விலகமாக மாட்டுக்கிறான், நல்லவன் கூட சேரவும் மாட்டுக்கிறான். தப்பானவனை விட்டு விலகவ மாட்டுக்கிறான், நல்லவனோட கூட சேரவ மாட்டுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு என்ன செய்ய முடியாது? நான் நன்மை செய்யவே மாட்டேன். அப்போ தேவன் பலமுறை பேசலாம், நேரடியாக பேசலாம், மறைமுகமாக பேசலாம், வெளிப்படையாக பேசலாம், மனசில் நினச்சி என்ன செய்யலாம்? பேசலாம். எப்படி பேசினாலும் கர்த்தர் நம்மளை பேசுகிறார், கர்த்தர் நம்மளோட இடைப்படுறார். நமக்குள்ள மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு தேவன் நன்மையை செய்வார். நம்ம 2 என்ன? தப்பான நபர்கள் அறிந்து அந்த தப்பான நபர்களை விட்டு விலகி கொண்டோமானால் நமக்கு நிச்சயமா தேவன் நன்மையை செய்வார். 3 என்ன? சரியான நபர்கள் தெரிந்து அந்த சரியான நபர்களோட கூட நல்ல ஐக்கியப்பட்டோம்னா நமக்கு தேவன் நன்மையை செய்வார். இது 3 செய்யாத ஒரு நபருக்கு தேவன் என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் நன்மை செய்யவே முடியாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் கடைசி சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசும்போது ஒரு நபர் அதை சரி பண்ணி கொண்டான். அவன் எவ்வளோ மோசமான நபராக இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அப்ப இவனை போல மோசமானவன் யாருமே அவ்வளவு மோசமானவன், அவ்வளவு மோசமானவன். அந்த அவ்வளவு மோசமானவனுக்கு நடக்க சமம் என்ன? 28 29. அப்படி கர்த்தருடைய வார்த்தை திஸ்பினியாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் ஆகா 27வது வசனத்தை கூட ஆகாப் அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தில் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையா நடந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டான். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் ஏற்பட்ட போது தான் உடனே என்ன செய்யறாரு? திஸ்பினியாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கடைசி வசனம், ஆகாப் எனக்கு முன்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டான். பாத்தியாப்பா, நான் பேசின உடனே என்ன செஞ்சிட்டான்? அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு சாதாரணமா பேசல, மறைமுகமா பேசல, நேரடியா கடுமையா பேசுறேன். எப்படி பேசுறேன்? உன் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேது? பட்டண லட்சத்தினா நாய்கள் தின்னும், வெளி லட்சத்தை ஆகாயத்தை பறவை தின்னும், உன் வீட்டில் ஒரே ஒரு நாயை கூட விட மாட்டேன், எல்லாரையும் கம்ப்ளீட்டா கருவறுத்து போட்டுருவேன் அப்படின்னு ரொம்ப ஹார்டா பேசுறார், ரொம்ப கடினமா பேசுறார் இல்லையா? எப்படி பேசுறார்? 20ஆம் வசனம், எலியாவை நோக்கி, என் பகஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய உன்னை விட்டு போட்டாய். நான் உண்மை பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததி அழித்து போட்டு ஆகாப சுகல் வெள்ள ஒரு நாயை கூட வைக்க விட மாட்டேன். இராதபடிக்கு இஸ்ரவேலை அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீர் கோபம் உண்டாக்கி நிமித்தம் உன்னை குடும்பத்துக்கும் பாசாவின் குடும்பத்துக்கும் சமமாக்குமே என்றான். இவ்வளவு கடுமையா பேசுறார். பூச்சி மொழிவி பேசல, மனசுல வச்சுன பேசல, நேரடியா பேசல, கடுமையா பேசுறா. உன் குடும்பத்தை கருவறுத்து போட்டுருவேன், உன்னை ஒரு நாள் விடவே மாட்டேன், உன் வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை கூட விட மாட்டான். எவ்வளவு கடுமையா பேசுறா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆகா தட்டில் படுத்து தாழ்மையை நடந்து அவன் தேவ சமூகத்தில் தனக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தின உடனே இப்போ கர்த்தர் பேசுகிறாரு. அப்பொழுது கர்த்தர் எலியாவுடைய வார்த்தைக்கு, ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தாழ்த்தினபடியா நான் அவன் நாட்களில்
அந்த பொல்லாப்பை என்ன செய்ய மாட்டேன், வர பண்ண மாட்டேன். அவனுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறேன். ஏன், நான் பேசுறதை கேட்டு என்ன பண்ணிக்கிட்டான், தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான். தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான். அப்ப தேவன் எதுக்கு பேசுறார், ஏதோ ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தணும்னு பேசுறா. அதை அறிந்து அதை புரிந்து அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வா, பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னா கூட அந்த பாதிப்பை ஏற்படாம தடுத்து அந்த குடும்பத்துக்கு அந்த சந்ததிக்கு தேவன் நன்மையை செய்ய விரும்புறான். ஆகாப் செஞ்ச மாதிரி அவன் மகன் யோராம் செஞ்ச எப்படி இருக்கும், அவன் மகன் அகசியா செஞ்சது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சந்ததியில் என்ன ஆகிட்டே இருந்திருக்கும், நன்மைகள் கிடைச்சு கொண்டே இருக்கும், நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும் ஆண்டவருக்கு ஆசை தான். ஆனால் எல்லாருக்கும் தேவன் நன்மையை செய்யலை. ஏன் செய்யலை? யூதாஸ் அப்போஸ்தலன் ஒருவன் 3.5 வருஷம் கூட இருந்தவன், இரவெல்லாம் ஜெபிச்சு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தான் கூடவே வச்சிருந்து அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்தவன். ஆனாலும் அவனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திக்காத போது அவனுக்கு தேவன் நன்மையை செய்ய விரும்பலை. யோனாத்தான் நல்ல நபர், அருமையான நபர், இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்தவர். ஆனால் அப்படிப்பட்ட நபரை கூட கர்த்தர் நன்மை செய்யலை. ஏன கேட்ட சொல்லுவார், கெட்டவன் தெரிஞ்சு கூட அவனோட அவன் சவகாசமாக இருக்கிறான், அவனோட ஐக்கியமாக இருக்கிறான். நல்லவன் தெரிஞ்சு கூட அவனோட அவன் சேர விரும்பலை, ஐக்கியப்பட விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் நன்மையை செய்ய மாட்டேன். 3 கர்த்தரை காலை வழியில் கர்த்தர் நம்மளோடு பேசும்போது ஒன்று மனசை நினச்சி பேசலாம், இல்லை வெளிப்படையாக பேசலாம், இல்லை நம்மளோட நேரடியாக முகமுகமாக பேசலாம். ஆக மொத்தம் என்ன, வார்த்தையை கேட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டால் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். 2 என்ன, கெட்டவனு தெரிஞ்சோம் விலக வேண்டிய விட்டு விலகிட்டோன்னா கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். சரியானவனு தெரிஞ்சு அவன் நல்லா ஐக்கியம் வச்சுட்டோன்னா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். இது 3 செய்யாத ஒரு நபருக்கு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நன்மையை செய்ய மாட்டார். கண்களை மூடுவோமா, கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், எல்லார் மேலும் தயையுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஒரு நபர் கூட தீமையை பெறக்கூடாது என்பது ஆண்டவருடைய ஆழமான ஆசை, ஆண்டவருடைய ஆழமான விருப்பம், ஆண்டவருடைய ஆழமான ஏக்கம், ஆண்டவருடைய ஆழமான எதிர்பார்ப்பு. இவர் வந்ததே அதுக்காக தான், பூமிக்கு வந்ததும் அதுக்கு தான், சிலுவை பாடுகளை பட்டதும் அதுக்கு தான். ஆனால் எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையை செய்ய முடியல. ஏன் ஆண்டவரே முடியலன்னா 3 காரணத்தை கிளியராக சொல்கிறார். எப்படியோ நான் பேசி பார்க்குறேன், மனசில் வச்சுன்னு பேசி பார்த்தேன், அவன் மாற மாட்டிருக்கான். வெளிப்படையாக பேசி பார்த்தேன், அப்பவும் மாற்ற மாட்டுறான். நேரடியாக பேசி பார்த்தேன், அப்பவும் மாற்ற மாட்டிருக்கிறான். எப்படி பேசினாலும் நான் மாற மாட்டேன்றதில் உறுதியாக இருக்கிற ஒரு நபருக்கு நான் நன்மையை செய்ய மாட்டேன்றதில் கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். கெட்டவன்னு தெரியுது, கண்ணுக்கு நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது, கிளியராக தெரியுது, இவங்க தப்பு பண்ணுறவங்கன்னு தெரியுது. நான் அவங்கள விட்டனால விலக முடியல, அவனை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். இவங்க நல்லவங்கன்னு தெரியுது, கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார்னு தெரியுது, கர்த்தருடைய கரம் இருக்குதுன்னு தெரியுது, இவங்களை எப்படி தேவனை உயர்த்த போறாருன்னு தெரியுது. ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவங்களோட கூட ஐக்கியப்பட முடியல. இந்த 3 காரியம் 2 பேருக்கு கர்த்தர் நன்மையை செய்யாமல் பாதிப்பை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாதிப்பை நமக்கு வராமல் இருக்கணும்னா இன்னைக்கு அர்ப்பணித்த ஆண்டவரே, இந்த யூதாசை போலவும் யோனத்தானை போலவும் நாங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் பேசினாலும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி பேசுகிறீங்களோ அந்த மாற்றத்தை எங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திக்குவோம்ப்பா, எங்களை நம்பி ஆசீர்வதிங்கன்னு முதல் அர்ப்பணிப்போம். ஆகாப் அவ்வளவு கடுமையாக பேசின போது கூட உடனே ஒரு மனம் திரும்பி ரெட்டில் படுத்து சாம்பலை உட்கார்ந்ததுனால ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் நாட்களில் நான் பொல்லாப்பை வரப்பட மாட்டேன், அந்த தீமையை வரப்பட மாட்டேன், அவனுக்கு நன்மையை செய்வோம்ப்பா அப்படின்னு கர்த்தர் மனமாறுவார்னா அவனை போல மோசமானவன் யாருமே இல்லை. அவ்வளவு கெட்ட நபருக்கே
நன்மை செய்வதற்கு கர்த்தர் விரும்புவார்னா நம்ம அவருடைய பிள்ளைகள், நமக்கு நன்மையை செய்வது தான் அவருடைய விருப்பம். ஆனால் செய்யாமல் தடுக்கிறது, நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறது அந்த நன்மை செய்யாமல் தடுக்குது. ரெண்டாவது பார்க்குறோம், கெட்டவன் தெரியுதுப்பா ஆனால் விலக மாட்டிருக்கிறான். அவன் தப்பானவன் தெரியுது, நான் அவனோட இல்லை, அவனோட இல்லை கிளியராக தெரியுது. இவனா தனக்கு அழகாக தெரியுது. எங்கள் அப்பாவோட ஆண்டவர் இல்லை, அவர்கிட்ட விலகிட்டாரு. எங்கள் அப்பா அவங்க ராஜாவாக இருக்க முடியாது, நீ தான் ராஜாவாக இருக்க போற தெரியுது. ஆனால் அவரை விட்டு விலக மனசில்லை. தப்பானவன் தெரிஞ்சோம் அவங்கள விட்டு விலகலைன்னா நமக்கு தேவன் நன்மை செய்வதை நிறுத்திடுவார். மூணாவது, நல்லவங்களை தெரிஞ்சு அவங்களோட கூட நல்ல ஐக்கியத்துக்குள்ள நம்ம வரலன்னா நமக்கு நன்மை செய்வதை கர்த்தர் நிறுத்திடுவார். நன்மை செய்யலைன்னா தீமை தான் நடக்கும். அந்த தீமை வரக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனாலும் நமக்குள்ள அந்த மாற்றங்கள் வரலைன்னா நிச்சயம் அந்த தீமையை வரப்பண்ண தான் முடியுமே தவிர நன்மையை செய்ய முடியாது. எல்லாருக்கும் நன்மை செய்ய விரும்புகிறா. அந்த நன்மையை பெறணும்னா இந்த 3 மாற்றத்தை இன்னைக்கு நமக்குள்ளே ஏற்படுத்திக்குவோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கடந்த நாட்கள் எங்களுக்குள்ள ஒருவேளை இந்த 3 மாற்றங்கள் நிகழாமல் போனதுனால தான் எங்களை ஆசீர்வதிக்கலைன்னா, எங்களுக்கு நன்மையை செய்யலைன்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த 3 மாற்றங்களையும் எங்களுக்குள்ள அங்கே ஏற்படுத்தி கொண்டு ஒரு அர்ப்பணிப்போடு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சாமி. எங்கள் குடும்பங்களுக்கும் நன்மையை செஞ்சு உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்திடுங்கப்பா. அர்ப்பணிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மையை நீங்கள் செய்து உடைய பிள்ளைகள் இந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த நாள் முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி பாதுகாத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று பயணங்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நன்மைகளை மட்டுமே செய்யுங்கப்பான்னு சொல்லி உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.